விநாயகன் 99 மாண்புமிகு உறுப்பினர் சே. கிருஷ்ணமுரளி மாண்புமிகு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் சுற்றியுள்ள பகுதியில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மூலமாக 4 பள்ளி மாணவ மாணவியர் விடுதிகளும் ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் 8 பள்ளி மாணவ மாணவியர் விடுதிகளும் செயல்பட்டு வருவதால் கடையநல்லூரில் தனித்தனியாக மாணவ மாணவிகளுக்கு விடுதிகள் அமைத்து தர தேவை எழவில்லை என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் கிருஷ்ணமுரளி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான கடையநல்லூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, தொழிற்பயிற்சி நிலையம் ஆகியவற்றை மாண்புமிகு அம்மா அவர்களால் அறிவிக்கப்பட்டு வருங்கால முதல்வர் ஐயா எடப்பாடியார் அவர்களால் கட்டிடம் கட்டப்பட்டு திறந்து நல்ல முறையில் செயல்பட்டு வருகிறது. அதன் அருகாமையில் அரசுக்கு சொந்தமான அதிகமான இடங்கள் இருக்கிறது. 2000 மாணவர்களுக்கு மேல் பயில்வதால் அதன் அருகாமையில் மாணவ மாணவியர்களுக்கென்று தனித்தனியாக விடுதிகள் கட்டும் பட்சத்தில் அந்த மாணவ மாணவிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதால் அதை கற்றுத்தர மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன் வருவார்களா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு முழுவதும் 1354 விடுதிகள் செயல்பட்டு வருகிறது. இதில் கிட்டத்தட்ட 88,214 மாணவ மாணவிகள் பயன்பெற்று வருகிறார்கள். தமிழ்நாட்டில் அதிகமான பள்ளி கல்லூரிகளை தொடங்கி வைத்த பெருமை மாண்புமிகு முத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்களை சாரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அந்த வழியில் ஆட்சி நடத்துகின்ற திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் தலைவர் அவர்கள் இந்த பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான அவர்களுடைய விடுதி கட்டணத்தை உயர்த்தி தந்திருக்கிறார்கள். பள்ளி மாணவ மாணவியருக்கான விடுதி கட்டணத்தை 1000 1400 கல்லூரி மாணவர்களுக்கான விடுதி கட்டணத்தை 1100 1500 உயர்த்தி தந்த பெருமை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு சேரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதும் கல்லூரிகளில் மாணவ மாணவிகளுடைய சேர்க்கை எண்ணிக்கை அதிகரிப்பதன் கவனத்தில் எடுத்துக்கொண்டு கடையநல்லூர் பகுதியில் இந்த ஆண்டே மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய கவனத்தில் கொண்டு செல்லப்பட்டு புதிய கல்லூரி மாணவியர் விடுதி தொடங்கப்படும் என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் கிருஷ்ணமுரளி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதேபோல் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சில மாணவ மாணவியர் விடுதிகளில் குறைவாக மாணவ மாணவியர் இருப்பதாக கூறி அதை வேறு தொகுதிக்கு மாற்றும் செயல் திட்டம் அரசுக்கு இருப்பதை போல் செய்திகள் வருகின்றன. அது வேறு தொகுதிக்கு மாறாத வண்ணம் தொடர்ந்து கடையநல்லூர் தொகுதியிலேயே செயல்படுவதற்கு ஆவணம் செய்யும்படி அமைச்சர் அவர்களை பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, அங்கங்கே இருக்கின்ற மாணவ மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் அந்த விடுதிகள் அந்தந்த சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கல்லூரி விடுதிகளாக தரம் உயர்த்தப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் இங்கே இருக்கின்ற விடுதிகள் ஏதாவது அப்படி இருந்தால் அதை தெரிவிப்பார் என்றால் அதற்கான உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்.